அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாடு சட்டசபை முடிவுகள் 2026ஆம் ஆண்டு தற்போது நிலவரப்படி யார் முன்னிலையில் உள்ளனர், யார் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறார் என்பது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தற்போது நிலவரப்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்போது முன்னிலையில் உள்ளனர். 38 தொகுதிகள்ல வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டனர். அதாவது 68 தொகுதிகள்ல முன்னிலை வகித்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர். 38 தொகுதிகள்ல வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டனர். மொத்தமாக 106 இடங்கள்ல டிவிகே தலைவர் அவர்கள் விஜய் வசம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இரண்டாவது இடத்தில் டிஎம்கே அதாவது திமுக கட்சி தற்போது 51 இடங்கள் பெற்று முன்னிலையில் உள்ளது. 17 தொகுதியில் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டனர். மொத்தமாக 68 இடங்கள் இவர்கள் கைவசம் உள்ளது. மூன்றாவதாக அதிமுக கட்சி தற்போது 41 இடங்கள் பெற்று முன்னிலையில் உள்ளது. 12 இடங்கள்ல வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டனர். மொத்தமாக 53 இடங்கள் இவர்கள் வசம் உள்ளது. அடுத்தபடியாக ஐஎன்சி காங்கிரஸ் 20 குறிப்பாக 2 இடங்கள்ல அவர்கள் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டனர். தற்போது நிலவரப்படி அதிமுக கட்சி கூட்டணியுடன் சேர்த்து 55 இடங்களிலும் திமுக கட்சி கூட்டணியுடன் சேர்த்து 73 இடங்களிலும் உள்ளது. தற்போது நிலவரப்படி விஜய் அவர்கள் முன்னிலையில் உள்ளனர். ஆனாலும் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு 118 தொகுதியில் வெற்றி பெற்றாக ஆக வேண்டும் என கட்டாய சூழ்நிலை உள்ளது. மீண்டும் அவர்கள் ஆட்சி அமைக்க கூட்டணி பெறுவாரா என்பது பற்றி பல்வேறு வீடியோக்கள் நாம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.